பட்ஜெட் 2022-2023க்கான பட்ஜெட் ரொம்ப பேருக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஸோ இந்த பட்ஜெட் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இது சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும், இதை சொல்லாமல் விட்டுருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ஏன் அப்படின்னா, ஆளும் கட்சிக்காரங்க எப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, எதிர்கட்சிக்காரர்கள் எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் காமன் மேனாக பார்க்கும்போது இது எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள். நிர்மலா சீதாராமன் அவர்கள் 4வது முறையாக இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்க. 2வது முறையாக டிஜிட்டல் வடிவில் வந்திருக்கு. பார்த்துடலாமா? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 80 லட்சம் வீடுகள். 80 லட்சம் வீடுகளுக்காக 44,000 48,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுது அப்படிங்கிற அந்த திட்டம் பிரதமருடைய வீட்டு வசதி திட்டம். இந்த பிரதமருடைய வீட்டு வசதி திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு ஹெல்ப்பாக இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டையே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2018 கணக்குப்படி 40,000 50,000 நபர்களுக்கு இந்த வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டதாக அறிவிப்புகள் சொல்லுகின்றன. அப்படின்னா 2022-2023 நிறைய நன்மையாளர்களுக்கு இந்த ஒரு வசதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது அவங்க சொல்லியிருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக் கார்கள் தான். எலக்ட்ரிக் கார்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கிடைக்காம இருக்குது இந்தியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ சார்ஜ் முடிஞ்சிருமா இருக்கும், இல்லை இந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு பேட்டரி பேக்கப்லாம் இல்லாத ஒரு கார்கள் இப்போதும் வரவில்லை அப்படின்னு சொல்கிற பலவிதமான நெகட்டிவ் சைடு இருக்குது. பாசிட்டிவ் சைடாக இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் பாசிட்டிவ் சைடாக இப்போ நம்ம அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேட்டரி ஸ்வாப்பிங் அப்படிங்கிற நிறைய விதமான சர்வீஸ் சென்டர்ஸ் உருவாக்கப்படும். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம், திடீர்னு நம்முடைய சார்ஜ் முடிஞ்சிருச்சு, அதை ரீசார்ஜ் செய்யக்கூடிய இல்லாட்டி சார்ஜிங் ஸ்டேஷனில் தான் போய் நம்முடைய காரை நிப்பாட்டி சார்ஜ் போடணும். அப்படி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் நிறைய அவைலபிளாக இல்லை. பட் அதுக்கு பதிலாக நம்மகிட்ட இருக்கிற பேட்டரியை நம்ம என்ன செய்யலாம், அங்கே கொடுத்துட்டு ஃபுல்லாக சார்ஜ் இருக்கிற பேட்டரியை நம்ம வாங்கிக்கலாம் கொஞ்சம் கட்டணத்தை கொடுத்து. ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி வந்தால் எப்படி இருக்கும், அதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை இந்த அரசாங்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25,000 கிலோமீட்டர் அளவுக்கான நெடுஞ்சாலைகள் போடப்படும். 2,000 கிலோமீட்டர் அளவுக்கான ரயில் பாதைகள் அப்படிங்கிறது புனரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 25,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது நெடுஞ்சாலைகள் அப்படின்னா 8 வழிச்சாலை பற்றியான அந்த அறிவிப்பு எதுவுமே வரல. பட் இந்த நெடுஞ்சாலைகளுடைய அந்த எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு உள்நாட்டு கட்டமைப்புக்கு மிக முக்கியமான விஷயம் தான். அடுத்து அவங்க சொல்லியிருப்பது நதிநீர் இணைப்பு திட்டம் தான். கங்கை கோதாவரியாக இருக்கட்டும், பெண்ணாறு காவேரியாக இருக்கட்டும், இது உட்பட 5 நதிகளுடைய அந்த நதிநீர் இணைப்பு. மாநிலங்கள்கிட்ட நம்ம என்ன கேட்போம், கொஞ்சமாக இப்படிலாம் சம்மதம் தெரிவிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இந்த நதிநீர் இணைப்பை தொடங்கி விடலாம் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. இது வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விவசாயிகளுடைய அந்த குறைந்தபட்ச தொகை அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஆதாய விலை அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், அதனுடைய அடிப்படையில் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யலாம், இந்த 5 எலெக்ஷன்லாம் வருது, ஸோ நிறைய விவசாயிகளுக்கு இது நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நிதி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதை விவசாயிகள் வரவேற்றிருக்கிறார்கள். ஆனால் இது வெறும் இந்த 5 சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த எலெக்ஷன் ஸ்டண்ட் மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. பட் எது எப்படி இருந்தாலும் இதுவும் விவசாயிகளுக்கு ஒரு அனுகூலமான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இ பாஸ்போர்ட். நம்மள நிறைய பேர் பாஸ்போர்ட் எடுக்காமல் இருந்திருப்போம். அந்த பாஸ்போர்ட்டை சீக்கிரமாக எடுப்பதற்கும் அதிநவீன சிப்புடன், அதை என்ன சொல்லுவாங்கன்னா பயோமெட்ரிக் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்த ஆண்டு முதல் இது அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக பாஸ்போர்ட் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக அவங்க சொல்லியிருக்கிறது ஒரே நாடு ஒரே மாதிரியான பத்திரப்பதிவு அப்படிங்கிறது தான். இந்த பத்திரப்பதிவு அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவை டிஜிட்டலைஸ் பண்ணாங்க. எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிலங்கள் இருக்குது, அந்த நிலங்களுக்கு எந்தெந்த மாதிரியான நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இப்போவே எல்லாமே ஆன்லைனில் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. முதல்ல நிறைய புரோக்கர்ஸ் இருப்பாங்க. புரோக்கர் நினச்சாதான் நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒரு இடத்த வாங்கி அதை வந்து பட்டயம்லாம் போட முடியும். ஆனால் இப்போ எல்லாமே ஆன்லைனில் இருப்பதனால் புரோக்கர்னுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போது இங்கே இருந்து இப்போ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இடத்துக்கான அந்த பத்திரப்பதிவு செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியும். 10 ஸ்டேட்ஸில் இப்போ அப்படி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி எல்லா இடங்களிலும் ஒரே நாடு ஒரே பத்திரப்பதிவு அப்படின்னு சொல்லி அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான அறிவிப்பு இப்போ பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், புரோக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒழிக்கப்பட்டிருக்கிறார்கள். லைசன்ஸாக இருக்கட்டும், புரோக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒழிக்கப்பட்டிருக்கிறார்கள். பத்திரப்பதிவிலும் புரோக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக ஒழிக்கப்பட்டிருக்கிறார்கள். நன்மைகள் மக்களுக்கு நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய அனுபவத்தின்படி நீங்கள் இங்கே சொல்லலாம். அடுத்த ஆண்டிலிருந்தே 5G நாங்கள் தனியாருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு டபுள் கேம் நமக்கு தெரியுது. அது என்னப்பா BSNLக்கு நீங்கள் 5G கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களே அப்போதே ஒரு கேள்வியை கேட்டாங்க, நியாயமான கேள்வி. ஸோ BSNL அப்படிங்கிறது ரொம்ப லாபகரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், அரசாங்கம் நினைத்தால் அதை லாபகரமான ஒரு அமைப்பாக இல்லாட்டி மிக முக்கியமான ஒரு நிறுவனமாக மாற்ற முடியும். அது ஏன் BSNLக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு ஓரவஞ்சனை செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. நியாயமான கேள்வி. இதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகிறது அப்படிங்கிறது வேறொரு விஷயம்தான். அதே நேரத்தில் இந்த அரசாங்க ஊழியர்கள் BSNL ஆஃபீஸ்லலாம் கால் கடுக்க நின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இல்லைன்னா சொல்ல முடியாது. தனியாரில் போய் எனக்கு ஒரு சிம் வேணும்னு சொன்னால், சார் உங்களுக்கு வேணுமா சார், உட்காருங்க சார், சாருலாம் நீங்கள் கூப்பிட வேண்டாம். ஆனால் வேணுமா அப்படின்னு சொல்லி மனிதர்களை மதிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தால் BSNL சிம்மெல்லாம் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. இந்த பில் எதுக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது, க்யூவில் நில்லுங்க அப்படின்னு சொன்னால் யார் வாங்குவா?
எல்லா அரசாங்க அதிகாரிகளும் நான் சொல்லலை, இப்படிப்பட்ட அரசாங்க அதிகாரிகள் இருக்கும்போது தான் அந்த அரசாங்க நிறுவனம் ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்கன்னா அது ஃபெயிலியராக மாறுது. ஸோ அதுக்கு ஒரு 80% அரசாங்கத்தின் மீது தவறுகளை சொன்னாலும் 20%லேருந்து ஒரு 30% யார் மேலே நம்ம தவறுகளை சொல்லலாம், இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் மீது தவறுகளை சொல்லலாம். அடுத்ததா டிஜிட்டல் கரன்சி. நாங்களே, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே ஒரு டிஜிட்டல் கரன்சியை அறிமுகம் செய்ய போகிறோம். அது வந்து கண்டிப்பாக பிளாக் செயின் டெக்னாலஜியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிரிப்டோ கரன்சி கிடையாது, டிஜிட்டல் கரன்சி. ஸோ கிரிப்டோ கரன்சியாக இருக்கக்கூடிய பிட்காயினாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த மாதிரி பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய விர்ச்சுவல் கரன்சியை நீங்கள் வாங்கினாலோ விற்றாலோ டேக்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் போட போகிறோம். இப்போ பிட்காயினை நீங்கள் விற்கிறீங்கன்னா யாருக்கு டேக்ஸ் கொடுக்கணும்? நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு 30% டேக்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க வேண்டும். 30% டேக்ஸை கொடுத்துட்டு நாங்கள் எதுக்குப்பா விற்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதே மாதிரியான டிஜிட்டல் சொத்துக்களை நீங்கள் விற்கும்போது டிடிஎஸ் அப்படிங்கிறது ஒரு % பிடிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ டோட்டலாக பார்க்க போனால் இந்த டிஜிட்டல் கரன்சியை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நல்ல விஷயமா தான் தெரியுது. ஏன்னா அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஒரு டிஜிட்டல் கரன்சி வரப்போகுது. ஸோ தனியாருடைய இல்லாட்டி யாருடைய உறுதியும் இல்லாத ஒரு டிஜிட்டல் கரன்சிக்கு 30% நீங்கள் டேக்ஸ் வாங்கும்போது அதுக்கான அனுமதி இருக்கா? இப்போ பிட்காயின்லாம் நம்ம நாட்டில் வாங்குறதுக்கு விற்பதற்கும் தடை இருக்குது, இல்லாட்டி பல விதமான பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அனுமதி கொடுக்க மாட்டீங்களா, ஆனால் 30% கமிஷன் மட்டும் எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வியை இணையவாசிகள் இணையம் முழுவதுமாக கேட்டு வருகிறார்கள். வருமான வரி. இந்த வருமான வரியில் மிகப்பெரிய ஏமாற்றம். கடந்த 8 ஆண்டுகளாக வருமான வரி அப்படிங்கிறதுல அந்த உச்ச வரம்பு அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நடுத்தரமாக இருக்கக்கூடிய மக்கள், அதாவது வருமானத்தில் பெரிய அளவு முன்னேற்றமும் கிடையாது, ஆனால் நாங்கள் ஏழைகளும் கிடையாது அப்படின்னு சொல்கிற அந்த மக்கள், சம்பளம்லாம் மாத சம்பளம்லாம் வாங்கக்கூடிய அந்த மக்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் வரி கட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த வரி சுமையை கொஞ்சமாக குறைப்பதற்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம்? 2.5 லட்சம் அப்படிங்கிறத 5 லட்சமாக உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 லட்சமோ இல்லாட்டி 4 லட்சமாவோ உயர்த்தி இருக்கலாம். அது மட்டும் இருந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்ல பட்ஜெட், அதாவது வேற பெரிய நெகட்டிவ் தெரியாமல் இந்த நெகட்டிவ் அப்படியே அடியாகி போயிருக்கும் அப்படின்னு சொல்லி பலருடைய கருத்துக்கள் இருந்தாலும் அதை மறுப்பதற்கே கிடையாது. ஸோ நாங்கள் இந்த மாதிரி நடுத்தர வர்க்க மக்கள் அப்படிங்கிறவங்க உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவங்க இப்படி மாதிரி டேக்ஸை கட்டிகிட்டே இருக்கணும். பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? டேக்ஸை கம்மி பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த பட்ஜெட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக ஏதாவது பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இருக்குது. அதாவது சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய கார்ப்பரேட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க வந்து கூடுதலான வரியை இந்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அது வந்து 12% இருந்துச்சு, அதை இப்போ எத்தனை சதவீதமாக குறைச்சிருக்காங்க? 7% கம்மி பண்ணியிருக்காங்க. இது கார்ப்பரேட்டுக்கு அனுகூலமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த MSME அப்படின்னு சொல்லுவாங்க, சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், அவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு திட்டம் இருந்தது, ECLGS அப்படிங்கிறது தான். இந்த ECLGS அப்படிங்கிற முறையில் 2023 வரை அவசரகால நிதி உதவி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. அதை இன்னும் 2 வருஷத்துக்கு நீட்டிக்க போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக MSME, அதாவது இந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். ஏன்னா இந்த ஒமிக்ரான் வந்துருச்சு, ஊரடங்கு போட்டுட்டாங்க, பெரிய அளவு பிஸ்னஸ் எதுவுமே இல்லை. ஸோ அரசாங்கத்தினுடைய அந்த கடன் கிடைச்சா இல்லாட்டி அந்த கடனுடைய வட்டி விலக்கு கிடைச்சா அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் நடந்திருக்கு. ஆனால் இது என்ன ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியூர் அண்ட் பியூர் சாதாரணமாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கோ இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கோ பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தாது. இந்த கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவங்க, நடுத்தரமாக அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் இது பெரிய அளவு ஹெல்ப்பாக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் பேசப்படுகிறது. அடுத்ததா ஏர் இந்தியாவை மொத்தமாக நாங்கள் தனியாருக்கு கொடுத்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி அதை சொன்னதோடு அவங்க நிப்பாட்டியிருந்தா கூட பரவாயில்லை. LICயை பப்ளிக்காக நாங்கள் திறந்து விட போகிறோம் அப்படின்னு சொன்னது தான் இங்கே பிரச்சனையாக பார்க்கப்படுது. 5 கோடி ரூபாய்க்கு தொடங்கப்பட்ட LIC அப்படிங்கிறது இப்போ பல லட்சம் கோடி ரூபாயினுடைய ஒரு அமைப்பாக மாறி நிற்கிறது. விஸ்வரூபம் எடுத்து நிற்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரசு உள்நாட்டு கட்டமைப்பு, நம்ம பார்த்த NHA இருக்கட்டும், இல்லை அடுத்ததாக இருக்கக்கூடிய பலவிதமான கட்டுமானங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே செலவுகள் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. இந்த செலவினங்களை எங்கேருந்து இவங்க எடுக்கிறாங்க? அரசாங்கம் எங்கேருந்து எடுக்குதுன்னா, நம்முடைய சொத்து இருக்குது பார்த்தீங்களா, அரசாங்கத்தினுடைய இல்லாட்டி இந்தியாவினுடைய சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று அதிலிருந்து வரக்கூடிய காசை வைத்து இங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு கட்டமைப்பு எல்லாமே செய்து வருகிறார்கள். அதற்கான ஒரு படியாக தான் நம்ம ஏர் இந்தியாவை பார்க்கலாம். ஏர் இந்தியாவை கொடுத்தனால ஒரு 18,000 கோடி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதுலேருந்து அரசாங்கத்துக்கு கொஞ்சம் வருமானம் வருது. அது இல்லாமல் ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய அந்த கடனை அடைப்பதற்கான கொஞ்சம் உதவிகளும் செய்யப்படுகிறது. ஸோ இதே மாதிரி LICயை அதனுடைய பங்குகளை கொஞ்சம் இந்த பப்ளிக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தை வச்சு உள்நாட்டு கட்டமைப்பை ஏற்படுத்திக்கலாம். வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொன்னாலும் வேறு ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கேட்டு வருகிறார்கள். எதுக்கு இந்த மாதிரியான அரசாங்கத்தினுடைய அசட்ஸை விற்று கார்ப்பரேட்டுக்கு உதவி பண்ணுறீங்க? நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அரசாங்கமே வரிச்சலுகை அளித்தது, கடனை தள்ளுபடி பண்ணாங்க, இப்படிலாம் செய்கிறாங்க. ஸோ அப்படி செய்யறதுனால இது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. இதற்கான விளக்கத்தை அரசாங்கம் கொடுக்குமா என்பதும் ஒரு எதிர்பார்ப்பு தான். அடுத்ததா ரயில்வே பட்ஜெட். இந்த ரயில்வே பட்ஜெட் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா இந்தியாவுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த வந்தே பாரத் ரயில்வே திட்டம் அப்படிங்கிறது.
அதாவது நம்ம நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க மிகப்பெரிய அளவு ரயில் ட்ராக்லாம் நம்ம நாட்டில் போட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை சீக்கிரமாக அவங்க நாட்டுக்கு கொண்டு போகணும், இல்லாட்டி நிறைய விதமான அந்த சரக்கு போக்குவரத்தெல்லாம் எப்படி நடைபெற வேண்டும் என்றால் இந்த ட்ரெயின் சர்வீஸாக தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தான் பல விதமான ரயில்வே ட்ராக் எல்லாமே போடப்பட்டது. எந்த அளவுக்கு ஸ்பீடாக நம்முடைய சரக்குகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறோமோ, அதுவும் செலவு குறைத்து நம்ம கொண்டு போகிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்கும். இந்த வந்தே பாரத் திட்டம் வழியாகவும் அதே மாதிரி 100க்கும் அதிகமான கார்கோ டெர்மினலும் இன்னும் 3 வருடங்களில் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார்கோ டெர்மினலாக இருக்கட்டும், வந்தே பாரத் ரயில்வே திட்டமாக இருக்கட்டும், இதன் காரணமாக விவசாயிகளுடைய பொருட்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரயில்வே வழியை கொண்டு செல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டு அதை கொண்டு செல்ல முடியும். அப்படி கொண்டு செல்லும் போது விவசாயிகளுடைய அந்த லாபம் இல்லாட்டி அவங்களுடைய சரக்கு போக்குவரத்து இது எல்லாத்துலேயும் ஒரு லாபம் கிடைக்கும். அதே நேரத்தில் பெட்ரோல் டீசல் இந்த லாரியை வச்சு ஏற்றிட்டு போகிற அந்த டைம் டிலே இது எல்லாமே குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லலாம். இதே நேரத்தில் இந்த ஒரு அறிவிப்பு வந்த உடனே ஸ்டீல் கம்பெனியாக இருக்கட்டும், அதே மாதிரி பெரிய பெரிய பிளாஸ்டிக் பைப் நிறுவனங்களுடைய ஷேராக இருக்கட்டும் கூடுதலான அளவுக்கு விற்கப்படுகிறது. பிளாஸ்டிக் பைப் அப்படின்னு சொல்லும்போது வேறு எதுவுமே கிடையாது, எல்லோருக்கும் குடிநீர் திட்டம் அப்படிங்கிறது. கண்டிப்பாக எல்லா வீட்லையும் நம்ம ஒரு பைப்பை போட்டுரும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கத்தின் சார்பாக ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த திட்டத்திற்கு அரசாங்கம் மறுபடியும் நிதி ஒதுக்கி இருப்பதால் இந்த திட்டம் வழியாக பிளாஸ்டிக் பைப் விற்கப்படும் அப்படிங்கிறனால பிளாஸ்டிக் பைப்பினுடைய அந்த ஷேர்ஸ் அதிகரித்திருக்கிறது. ஸோ 400 வந்தே பாரத் ரயில்கள் 3 வருடங்களில் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொன்ன இந்த திட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? வந்தே பாரத் ரயில் அப்படின்னு சொல்லும்போது 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் செல்லக்கூடிய ரயிலா இருக்கும், அதுவும் இன்டர்சிட்டியா இருக்கும். பல விதமான நகர்ப்புறங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ரயில்வே திட்டமா இருக்க போகுது. அதன் வழியா நிறைய விதமான சரக்கு போக்குவரத்தும் நடக்க போகுது. அப்படிங்கிற இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறதுக்கான கருத்துக்கள் இங்கே வரட்டும். அடுத்ததா படிப்பு அப்படின்னு சொல்லும்போது நிறைய கொரோனா, அதனால நிறைய பேருக்கு ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஓப்பன் ஆகலை. ஸோ 200க்கும் அதிகமான சேனல்ஸ் அப்படிங்கிறது தொடங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. சேனல் வழியாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1லேருந்து 12 வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இலவசமான கல்வி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எப்படி அமல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா இப்போ பல மாநிலங்களும் அதை செய்து வராங்க. இப்போ தமிழ்நாட்டிலே நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா இல்லம் தேடி வரும் கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. ஸோ இந்த சேனல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லா டிடிஹெச் நிறுவனங்கள் கூட, தனியார் டிடிஹெச் நிறுவனங்கள் கூட நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்கோம். ஸோ அந்த டிடிஹெச் நிறுவனங்கள் சம்மதிக்கும் போது இவங்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஸ்டடி சேனல்ஸ் எல்லாத்தையுமே அந்த டிடிஹெச்லையும் போடுவாங்க. அப்படிலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 1 முதல் 12 வரை அவங்க தாய்மொழியிலே படிக்க வேண்டும், அதற்கான முக்கியத்துவத்தை அரசாங்கம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததா வடகிழக்கு மாநிலங்களுக்கான பட்ஜெட். வடகிழக்கு மாநிலம் அப்படின்னு சொல்லும்போது சீனா கூட நம்ம பார்டரை ஒரு 3800 கிலோமீட்டருக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த ஷேர் பண்ணியிருக்கிற இந்த மாநிலங்களில் சீனா எப்போதும் அத்துமீறி நுழைவது இல்லாட்டி சீனாவினுடைய அந்த யுத்தம் அப்படின்னு சொல்லி அந்த மாநிலங்கள் பெரிய அளவு வளர்ச்சி அடையாமலே இருக்கு. ஸோ அந்த மாநிலங்களை வளர்ச்சி அடைவதற்கான அடுத்த கட்ட திட்டம் என்பது செயல்முறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சீனாவுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குற மாதிரி. ஏன்னா சீனா இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்களுடைய எல்லையை புதுப்பிப்பதற்கான ஒரு சட்டத்தை ஏற்படுத்தினார்கள். ஸோ அதை நம்ம கவுண்டர் அட்டாக் கொடுக்கணும்னா நாமும் என்ன செய்யணும், நம்ம எல்லையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மாநிலங்களில் வேறு விதமான கட்டமைப்பு எல்லாமே ஏற்படுத்தணும். அதுவாக கூட இது பார்க்கலாம். பட் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறத வரும் காலம் தான் நமக்கு பதில் சொல்ல வேண்டும். வரி செலுத்துவோர் தப்பாக நம்ம ஏதாவது வரி செலுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை திருத்துவதற்கு 2 வருடங்கள் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம வரி இன்னும் எக்ஸ்ட்ராவாக நான் கட்டுறதுக்கு விரும்புகிறேன்ப்பா, நான் தப்பாக கணக்கு சப்மிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். ஆனால் வரி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த தேசிய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறதுல முதல் என்னவா இருந்துச்சுன்னா 10% மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய ஒரு நலத்திட்டத்துக்கான அந்த பங்கீடு இருந்தது. அதை இப்போ 14% உயர்த்தி இருக்கிறார்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு என்ன மாதிரியான அனுகூலம் கிடைக்குதோ அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸுக்கும் அனுகூலம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் இது ஒரு பாசிட்டிவ் சைடாக பார்க்குறோம். ஆனால் இதை விட நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு தெரியாத கொஞ்சம் ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பற்றி வேறொரு காணொலியில் பார்க்கலாம். அந்த ஸ்கீம்லாம் தெரிஞ்சாலே இவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். பட் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நிச்சயமாக வரும் ஜென்ரேஷனுக்கும் அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாற்றப்படும். அடுத்ததாக கூட்டுறவு சங்கத்துக்கான அந்த வரி, அது குறைந்தபட்ச கூட்டுறவு சங்கத்துக்கான வரி 15% குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால 1 கோடியிலிருந்து 10 கோடி ரூபாய் வரை வருமானம் ஈட்டக்கூடிய கூட்டுறவு சங்கத்துக்கான அந்த எக்ஸ்ட்ரா செலவினம் அப்படிங்கிறது ஒரு 7% குறையும் அப்படிங்கிறதும் கருத்து கணிப்பாக இருக்கிறது. கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது போஸ்ட் ஆஃபீஸ் தான். போஸ்ட் ஆஃபீஸில் எனக்கு ஒரு சேமிப்பு கணக்கு இருக்குது, சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. அது வழியாக நம்ம என்ன செய்ய முடியாது, நெட் பேங்கிங்லாம் செய்ய முடியாது. பட் அதாவது கோர் பேங்கிங் சிஸ்டமாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக நிறைய விவசாயிகள் இல்லாட்டி சின்ன சின்ன நபர்கள் எல்லாருமே உபயோகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஒரு திட்டம்
நெட் பேங்கிங், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வேறு பேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது எல்லாமே செயல்முறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறதும் இந்த ஒரு பட்ஜெட்டினுடைய சிறப்பம்சமாக இருக்கிறது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் சப்சிடிஸ் அப்படிங்கிறது குறைக்கப்பட்டிருக்கிறது. சப்சிடிஸ் குறைக்கப்படும் போது அது யார் தலையில் தான் வந்து வீடியோ? இந்த சாதாரண பொதுமக்கள் தலையில் தான் வந்து வீடியோ. அதே மாதிரி இந்த உச்ச வரம்பு, வருமான வரி அப்படிங்கிறதுக்கான அந்த உச்ச வரம்பை இன்க்ரீஸ் செய்யாததும் ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது. கூடுதலாக கார்பரேட்டுக்கு உதவக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. பட் உங்களுடைய கருத்து இங்கே நான் வரவேற்கப்படுது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், ஆல்ரெடி நிறைய நாடுகளில் இந்த மாதிரியான வருமானம் அப்படிங்கிறது இல்லாமையும், இல்லாட்டி பலவிதமான பிரச்சனைகள், அது துருக்கியாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்கா, யூகே போன்ற இடங்களாக இருக்கட்டும், யூகேலலாம் பெரிய அளவு பிரச்சனை நடந்துச்சு. ட்ரக் டிரைவர்ஸினுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ கனடாவில் நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் மீறி ஒரு நாடு வளர வேண்டும் என்றால் என்ன வரணும்? நிறைய விதமான தொழில்கள் அப்படிங்கிறது தொடங்கப்பட வேண்டும். அந்த தொழில்களுக்கான அந்த இயற்கை அப்படிங்கிற வளமும் பாதுகாக்கப்பட வேண்டும். இதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும். இதை பேலன்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை இவங்க பெருமுதலாளிகளுக்கு மட்டும்தான் வேலை பண்ணுறாங்களா? இந்த பட்ஜெட் எப்படி இருக்குது? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரட்டும். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.